எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். அம்மா யார் வந்திருக்காங்க தெரியுதா? அனுமா. போய் பேசிட்டு இருக்குமா. உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அனுகிட்ட பேசிட்டு இருங்க. அம்மா அனு உங்ககிட்ட பேசணுமாமா? நீங்களும் அனுவ பேசிட்டு இருங்க. நான் அது காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். என்ன ரூம்ல யாருமே இல்ல, ஆனா அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு. ஏமா அனு கிட்ட பேசுனீங்களா? நாங்க பேசாம இருந்தோம்ல, இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். நீங்க பேசுங்க. உன் பையனை பத்தி சொல்லுமா. அனு பேசாதப்போ நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு சொல்லுமா. நேத்து கூட அனு பத்தி உன்கிட்ட சொன்னல, அதெல்லாம் சொல்லுமா. ஓ நீங்க இங்கே வந்துட்டீங்களா? அம்மா பாத்தீங்களா? இந்தாங்க காஃபி குடி. அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க. உங்ககிட்ட பேசினாங்களா? அம்மா எப்படி பேசுறாங்க? நல்லா பேசுறாங்களா? காஃபி ஆயிட்டு போது குடிங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு உங்களை பத்தி அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க பேசும்போது உங்ககிட்ட சொன்னாங்களா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இந்தாங்க. என்னது இது? குடித்த காஃபி கூட குடிக்காம போயிட்டாங்களே. நித்யா, தேங்க்ஸ் நித்யா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வேணா தேங்க்ஸ் சொல்லலாம், தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஏய் என்னது இது கோலம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதே மாதிரி டெய்லி ஆபீஸ்க்கு வா. சரவணா, இது நித்யா. ஹாய் நித்யா. ஹாய் நித்யா, உங்களை பத்தி சக்தி நிறைய சொல்லிருக்காங்க. என்ன பத்தியா? ஆமா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க. வேலை கிடைச்சதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஓ, இல்ல நீங்க அப்பாவியா இல்ல அடப்பாவியா? ஏதோ ஒண்ணு, பட் குடும்பவியா மட்டும் என்ன நினைச்சிடாதீங்க. ஓகே ஓகே, பாய். என்ன அதுக்குள்ளே பாய் சொல்லிட்டாங்க? மணிரத்னம் படத்துல ரிஸ்கெல்லாம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பிரசாதம் எடுத்துக்க. நீ பக்திமான் தான், ஆனா அதுக்கு முன்னாடி வேலையை ஸ்டார்ட் பண்ணு. வேலையை மட்டும் பாரு. நீ நித்யான்னு சொன்னோன்னே நான் பயந்தே போயிட்டேன். அவளை பத்தி சொல்லிடுவியோன்னு. சேச்சே, அத பத்தி நான் ஏன் அவங்க கிட்ட சொல்ல போறேன்? அதுக்கு முன்னாடி சாரை பார்த்து பிரசாதம் கொடுத்து 4 வார்த்தை புகழ்ச்சியா பேசணும்னு வச்சுக்கேன், அவரை இம்ப்ரெஸ் பண்ணன்னு வச்சுக்கேன், என் சேலரி டக்கு டக்கு டக்குன்னு ஏறி போயிட்டே இருக்கும். ஏய், அவரை பத்தி உனக்கு முழுசாவே தெரியாது. புகழ்றதும் புகழ்ந்து பேசுறதும் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. புகழ்ச்சி பிடிக்காதவங்களை கூட மயக்கூட என் பேச்சு மட்டும் இல்ல, இந்த பிரசாதமும். ஏய் சரவணா, பிரசாதம் மட்டும் குடுக்காத. அவருக்கு கடவுள்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படியா? அதையும் நான் பாத்துறேனே சார். ஏய் ஓகேவா, சரி பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சரவணா சொன்னா கேளுடா. வேணாம்டா. ஏய் சொன்னா கேளு. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பாஸ். ஏய் என்ன நீ டிசைனர் சாட்ல படம் வரைவேன் பார்த்தா நெத்தில படம் வரைஞ்சிருக்க. பாஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவனுக்கு 6th ஃப்ளோர் போகணும்னா லிஃப்ட் தேவை பாஸ். எனக்கு லிஃப்ட் கொடுத்ததே நீங்க தானே பாஸ். தம்பி ராஜா, இந்த ஆக்டிங்லாம் இங்க வேணாம். உன்னை விட பெரிய பெர்ஃபார்மர்லாம் இங்க இருக்காங்க. சரியா? அதனால இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போய் ஒழுங்கா வேலையை பாரு. தம்பி, இதை கொடுத்துட்டு போ. சட்னி கோதமா.
சாரி பாஸ், கடவுள் பிரசாதம் எடுத்துக்கங்க. ஏய் பாஸ் நான் கூட சொன்னேன் பாஸ், உங்களுக்கு கடவுள்னா பிடிக்காது, இதெல்லாம் எடுத்துட்டு போகாதன்னு. ஆனா கேட்கவே மாட்டேங்கிறார் பாஸ். இங்க பார், ஏதோ உன்னை பாவம்னு சொன்னனால தான் இங்க வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஒழுங்கா வந்தோமா வேலை செஞ்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. நம்பணும் சார், கடவுள் இருக்காருன்னு நம்பணும். நீங்க நம்புவீங்க, நாம ஒண்ணு நினைக்க கடவுள் ஒண்ணு நடத்தி வைப்பாருன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100% உண்மை சார். ஏய், இதெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது இருந்தே பிடிக்காது. போய் வேலையை பாரு. என்ன சார் நம்பலையா? யாரோ விஷயம் நமக்கு எதுக்கு, உங்க விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி போல, உங்களுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி தானே. ஏய் வாய் மூடுறா. இப்ப எதுக்கு என் காலம் மிதிக்கிற? சார், தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை பெண் தானே. பொண்ணுங்களை பார்த்தாலே எரிஞ்சு விடுற நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? இதுல இருந்தே தெரியலையா சார், நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாருன்னு? ஏய் சரவணன், நீங்க உங்க வேலையை பார்க்காம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத பேச்சு இல்ல மேடம், தேவையான பேச்சு தான். சாருக்கு தெரியாத விஷயம். சார், விஸ்வாமித்திரர் எப்படி தவத்துல இருந்து கலைஞ்சாரோ அந்த மாதிரி நித்யா மேடம் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மொத்தமா மாறிட்டீங்களாமே. சரவணன், இப்ப இது ரொம்ப முக்கியமா? சாருக்கு ரொம்ப முக்கியமானது மேடம். சார், என் கணக்குப்படி அந்த கடவுள் என்னப்படி நாளைக்கே நீங்க நித்யா மேடத்தை கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆபீஸ் ஃபுல்லா அப்படித்தானே பேசிக்கிறாங்க. damn it! சொல்லு, இப்ப சொல்லு. ஆபீஸ்ல ஏதோ பேசிக்கிறாங்கன்னு, அது என்னன்னு இப்ப சொல்லு. அது வந்து சொல்லு. அது வந்து நித்யா மேடம் உங்களை லவ் பண்றாங்களா சார்? உங்க ரெண்டு பேருக்குள்ள சம்திங் சொல்லி பேசிக்கிறாங்க சார். போது, நிறுத்து. நித்யா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, இவங்க சொல்ற உண்மையா? ஆமா, உண்மைதான். நான் உங்களை லவ் பண்றேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். போச்சுடா. உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டிடுவேன். நீங்க என்ன திட்டினாலும் அடிச்சாலும், நீங்க என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் உங்களை தான் லவ் பண்றேன். வாய் முறியா இல்லையா? வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்லி வேலை கொடுத்தா கடைசியில என்னைய லவ் பண்றேன்பியா? இங்க பார், என் உயிரை காப்பாத்துனங்கிறதுக்காக உன் கூட கொஞ்சம் க்ளோஸா போலானே, அவ்வளவுதான். அதையே நீ அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட காதல் கல்யாணம்னு பேசிட்டு இருந்த. ஏய், இதெல்லாம் நீ என்ன பிளான்ல பண்ணிட்டு இருக்க? நான் எதையும் பிளான் பண்ணி பண்ணல. உண்மையாவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். ஷட் அப் ஐசே. உனக்கு எனக்கு ஒரு வாரம் பழக்கம் இருக்குமா? அதுக்குள்ள உனக்கு காதல் வந்துருச்சு. அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு, அப்படித்தானே? லவ் வர்றதுக்கு நாள் கணக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு நிமிஷம் இருந்தா போதும். ஆக்சுவலா உங்க மேல எனக்கு எப்ப லவ் வந்துச்சுன்னு தெரியல. பைத்திய மாதிரி பேசினா அடி வாங்குவ. இங்க பார், ஒழுங்கா எல்லாத்தையும் விட்டு போய் வேலையை பாரு. இல்லனா இப்பவே வேலையை விட்டு போ.
வேலையை விட்டு வேணா நான் போறேன் ஆனா உங்க லைஃபை விட்டு நான் போக மாட்டேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன 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 பண்ணுவ? அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா முதல்ல அது சொல்லுங்க ஏய் என்ன மிரட்டுறியா? இல்ல எச்சரிக்கை பண்றேன் சொல்லுங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா முடியாது. உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன செய்வனா என்ன செய்யறேன்னு பாருங்க நித்யா நித்யா அவங்க போறாங்க பாஸ் மேடம் அவங்க ஏதாவது பண்ணி போறாங்க பாஸ் யோ, அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டாயா? ப்ரோ உனக்கு பொண்ணுங்களை பத்தி சரியா தெரியாது அவங்க ஒண்ணு நினைச்சாங்கன்னா அதை முடிக்க என்ன வேணா பண்ணுவாங்க ப்ரோ ஏய் போடா, பண்ணா பண்ணிட்டு போட்டோம்டா. பாஸ் அவ கோவத்துல ஏதாவது பண்றதுக்குள்ள நீங்க போய் கூல் பண்ணுங்க பாஸ். என்ன பண்ணி கூல் பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிறேன் வான்னு சொல்லி கூல் பண்ண சொல்றியா? ஆமா அதான் சொல்லணும் ஏய் இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் அடி வாங்குவீங்க. போய் வேலையை பாருங்க போங்க. மேடம் இவ்வளவு அவசரமா பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? சாக போயிட்டு இருக்கேன் சாக போறீங்களா? சாக போறதெல்லாம் பாவம் மேடம், அதெல்லாம் பண்ணாதீங்க. சாகத்தான் போறேன் இத போய் உங்க பாஸ் கிட்ட சொல்லப்போ சார் நித்யா உன் உயிரை காப்பாத்தணும்டா இவ்வளவு அசட்டா இருக்க ஏதாச்சும் பண்ணிக்க போறாங்கடா அப்பெல்லாம் எதுவும் பண்ணிக்க டேய், மாட்டாங்க. காப்பாத்துடா. என்ன? நித்யா மேடம் மொட்டை மாடிக்கு சாக போறேன்னு போறாங்க சார். வாங்க சார். பாருங்க, எப்ப பாரு யாரோ ஒருத்தர் சாவ போறீங்க, அவங்கள போய் காப்பாத்துறதே எனக்கு வேலையா போச்சு. காப்பாத்துற புண்ணிய காரியம் பாஸ். வாங்க பாஸ் காப்பாத்துங்க பாஸ் என்னால முடியாது. பாஸ் வாங்க டேய், ஏதாச்சும் பண்ணிக்க போறாங்கடா வாடா வாங்க பாஸ். விடுங்க பாரு. போங்க போங்க சீக்கிரம் போங்க. நித்யா ஏய், கீழ வா. ஏய், டேய், சொன்னா கேளு, கீழ வா. நித்யா, சொன்னா கேளு. மாட்டேன் ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்றேன் என்னது? நித்யா பாஸ் நீங்க சொல்லுங்க பாஸ். நித்யா வாங்க பாஸ் மேல போய் காப்பாத்திடலாம் பாஸ். ஏய், நித்யா. நீங்க வாங்க பாஸ். மேல போய் காப்பாத்துறா ஐயோ என்ன ஆக போகுது தெரியலையே சீக்கிரம் போயா ஏய், நித்யா. நில்லுங்க யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா கீழே குதிச்சிருவேன். ஏய், நித்யா ப்ளீஸ் கீழ இறங்கி நித்யா. கீழே வாங்க நித்யா முடியாது. நித்யா நான் சொல்றேன்ல ப்ளீஸ் முதல்ல கீழ இறங்கி வா. அத நீங்க சொல்லாதீங்க, சிவாவை சொல்லுங்க. அவரை ஒத்துக்க சொல்லுங்க. ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? இப்ப நீ குதிக்கல நானே பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். ஐயோ பாஸ் அவங்களே குதிச்சா அது சூசைட் கேஸ் நீங்க போய் தள்ளி விட்டா அது கொலை கேஸ் பாஸ் பாஸ் இதுல எது பெட்டர் நீங்களே முடிவு பண்ணீங்க யோ ரெண்டு இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் சிவா மட்டும் உள்ள போக போறது இல்ல நம்ம எல்லாரும் தான் போறோம் முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்துற வழியா பாரியா ஐயோ ரன்வீர் சும்மா இருங்க. நித்யா இது என்ன பைத்தியக்காரத்தனம்? கீழ இறங்குங்க. காதல்னாலே பைத்தியக்காரத்தனம் தானே. இது எனக்கும் சிவாவுக்கும் இடையில உள்ள பிரச்சனை. இதுல யாரும் குறுக்க வராதீங்க. ஏய், அப்பாடா தம்பி பாஸ் இது நித்யா மேடம்க்கும் பாஸுக்கும் உள்ள பிரச்சனையா நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்க வாங்க தம்பி பாஸ் நம்ம போய் வேலையை பார்க்கலாம் பாஸ் நீங்க பேசி முடிச்சு சீக்கிரம் வாங்க நிறைய ஃபைல கையெழுத்து போட யோ, வேண்டியது இருக்கு நிறுத்தியா? எப்ப பார்த்தாலும் என்னைய நிறுத்த சொல்லுங்க அங்க பாருங்க அவங்கள நிறுத்த சொல்லுங்க ரன்வீர் சும்மா இரு ரன்வீர். நித்யா ப்ளீஸ் முதல்ல நீங்க இறங்குங்க. ஏய், இப்ப கீழ வர போறியா இல்லையா? அண்ணே எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க கீழே இறங்கி வாங்க ஆமா தங்கச்சி அவசரப்படாத மச்சான் கிட்ட நான் பேசுறேன் தேங்க்ஸ் மாமா ஏய், அட்டி செருப்பல யாரா உனக்கு அண்ணி? கார்த்திக், உங்களை அப்படியே கழுத்தை நிறுத்தி கொண்டு போடுவேன் கொண்டு. இங்க பாருங்க, உங்க தம்பியும் மச்சானே என்ன ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க என்ன ஏத்துக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நான் இப்பவே குதிச்சு சாக போறேன். நித்யா மேடம் 1 மினிட் என்ன சீக்கிரம் சொல்லுங்க. ஷாப்பிங் போகும்போது தான் ஹேண்ட்பேக் போட்டு போவீங்க இப்ப சாக போகும்போது எதுக்கு ஹேண்ட்பேக் அப்போ என் சாவுன்னா உங்களுக்கு காமெடியா இருக்கா? யோ ரன்வீர் அவளே சீரியஸா பேசிட்டு இருக்கா, அவகிட்ட போய் காமெடி பண்ணிட்டு இருக்கா. சாரி மேடம் நித்யா ப்ளீஸ் முதல்ல கீழ இறங்குங்க. வாங்க நித்யா சொல்லு சுந்தர், என்ன விஷயம்? அம்மா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டிட்டு இருக்காமா நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க
ஏ என்னாச்சு? நீ போன வை, நான் வரேன். என்னங்க 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 என்ன சுபத்ரா? என்னங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா? உடனே ஆபீஸ் போணும் வாங்க. என்ன பிரச்சனை? ஐயோ போற வழியில சொல்றேன் வாங்க. நித்யா மேடம் ஆபீஸ்க்கு வரும்போது பேக்கோட வரல. இப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கும் போது பேக் மாட்டிருக்கீங்க. அந்த பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? சொத்து பத்திரமா இல்ல ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? இல்ல உங்க சாவுக்கு எங்க பாஸ் தான் காரணம் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்கீங்களா? யோ நான் சாகிறதுக்கு தேவையான திங்ஸ் தான் என் பேக்ல இருக்கு. அப்போ நீங்க குதிச்சு சாக போறது இல்லையா? இந்த பக்கம் வாயா. குதிச்சு தான் சாக போறேன். அப்படியே சாகலனா இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன். நித்யா அப்பாவும் சாகலன்னா அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன். இதோ இந்த கதையில குத்திக்கிட்டு நானும் செத்துருவேன். பாஸ் கத்திய வசமா நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யோ என்னைய பேசிட்டு இருக்க? மேடம் அப்ப நீங்க விஷத்தையே குடிச்சு செத்துருங்க. ஏன்னா எங்க பாஸுக்கு ரத்தம்னா அலர்ஜி. உங்களுக்கு முன்னாடி இவர் விழுந்துருவாரு. என்ன பாஸ் நான் சொன்னது ஓகேவா? யோ காமெடி பண்ற நேரமாயா இது? என்னது இது பாஸ்? முதல்ல அவங்களை கீழே இறக்க வழியை பாருங்க. ஏய் என்ன ஆளாளுக்கு என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் இப்ப நீ கீழே இறங்க போறியா இல்லையா? நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்லனா நான் கீழே குதிச்சு செத்துருவேன். ஐயா அவர் எந்த காலத்துலமா ஒத்துக்கிறது? லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சுமா, டயர்டா இருக்குமா, பசிக்குதுமா. பாஸ் அவங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணமாயிருவீங்க பாஸ். எதுக்கு பாஸ் தேவையில்லாத பிரச்சனை? பேசாம ஒத்துக்குங்க பாஸ். யோ லூசு மாதிரி பேசாதயா. நான் எப்படியா காரணமாவேன்? நான் என்ன அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேனா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை கட்டி ஏமாத்தினேனா? இடியட். பாஸ் நீங்க அப்பலாம் எதுவும் செய்யல பாஸ். இருந்தாலும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கு முதல் காரணம் நீங்க தானே. உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க பாஸ். அதுக்கப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க பாஸ். யோ என்னதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க? யோ பாஸுக்கு ஜெயில டீ காஃபிலாம் வாங்கி தரணும் இல்லையா? துணைக்கு போயிட்டு வாயா. எவ்வளவு நல்ல ப்ளூ ட்ரெஸ்ஸே போட்டுருப்பா. அங்க போய் ரன்பீர் பாஸ் எல்லாம் உங்க நன்மைக்காக தான் பாஸ் சொல்றேன். அப்புறம் ஆபீஸ்க்கு சீல் வச்சிருவாங்க, கேட்டு இழுத்து மூடிடுவாங்க. அப்புறம் டிவில ஃபிளாஷ் நியூஸ் வரும், அதை பார்த்து 4 பேர் வாதம் பண்ணிட்டு இருப்பான். பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வரும். பாஸ் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ஆபீஸோட சேர்த்து உங்க இமேஜ் டேமேஜ் ஆயிரும் பாஸ். கொஞ்சம் யோசித்து பாருங்க பாஸ். அது மட்டும் இல்ல என் வேலையும் போயிரும் பாஸ். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பாஸ். யோ ரன்பீர் தேவையில்லாம பேசாத. அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. பாஸ் ஏதாவது செய்யுங்க பாஸ். இப்படியே நின்றுட்டு இருந்தா அவங்க நிலைமை என்னத்துக்கு பாஸ் ஆறுது? சிவா அம்மா ஏய் இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? சிவா என்னடா பிரச்சனை? அம்மா அந்த பொண்ணு சிவாவை லவ் பண்றாங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்து போயிடுன்னு சொல்றாங்கம்மா. என்னம்மா இது? ஏதோ ரத்தம் கொடுத்தங்கிறதுக்காக பாவம்னு வேலை போட்டு கொடுத்தா முதலுக்கே மோசம் பண்றதா? மோசம் இல்ல அத்தை. அத்தையா? உங்க பையன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் அத்தை. ஆனா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அதனாலதான் நான் செத்து போக போறேன். அதுக்கு இது முடிவில்லம்மா. இல்ல மாமா. மாமா மாமாவா? ஏய் நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. நித்யா ப்ளீஸ் நித்யா சொல்றது கேளு. நித்யா இறங்கு நித்யா. நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிட்டா நான் கீழே இறங்கி வருவேன். இல்லனா இப்பவே நான் கீழே குதிச்சு செத்துருவேன். நான் வாழறதா சாகிறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாஸ் சொல்லுங்க பாஸ் ப்ளீஸ். 10. சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க சிவா. சிவா ப்ளீஸ் சிவா. பாஸ் அந்த பொண்ணு கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிச்சு யோ பாஸ். அதை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாதா? 9. நித்யா வேணா நித்யா ப்ளீஸ் நித்யா இறங்கு நித்யா ப்ளீஸ் நித்யா. பாஸ் நிக்காதீங்க பாஸ். போய் ஏதாவது பண்ணுங்க பாஸ். முடியாது. காப்பாத்துங்க பாஸ். முடியாது. நிக்காதீங்க, போங்க பாஸ். 8. சிவா சொல்றா ஏதாச்சும். என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா? 7. பாஸ் நம்பர் குறைஞ்சிட்டே வருது பாஸ். நித்யா ப்ளீஸ் நித்யா கீழ இறங்கு நித்யா. 6. 5. யோ நீ எதுக்கு என்ற? இல்ல பாஸ் நம்பர் குறையுது பாஸ். நித்யா சொன்னா கேளு நித்யா வேணா நித்யா ப்ளீஸ் நித்யா கீழ இறங்கு நித்யா. கேளுங்க. நித்யா ப்ளீஸ் நித்யா இறங்கு மேடம் நித்யா. ப்ளீஸ் இறங்குங்க.
பாஸ் ப்ளீஸ் பாஸ் ஒத்துக்குங்க பாஸ். அதெல்லாம் முடியவே முடியாது. விடுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்னால முடியாது. பாஸ் ப்ளீஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ். 4 நித்யா கீழே இறங்கி வந்துரு நித்யா. சொல்றத கேளுங்க. நித்யா ப்ளீஸ் இறங்குங்க நித்யா. சார் இன்னும் 3 நம்பர் தான் சார் இருக்கு. சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்க சார். ஏய் விடுங்க. முடியாது. 3 சொல்லுங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ். பாஸ் ஒத்துக்குங்க பாஸ். இல்லனா உங்களோட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு போகணும் பாஸ். போடா போ. 2 பாஸ் ப்ளீஸ் பாஸ் ஏதாவது சொல்லுங்க பாஸ். பாஸ் அந்த பொண்ணு தான் அழகாவும் இருக்கு அறிவாவும் இருக்கு. பேசாம ஒத்துக்குங்க பாஸ். அவசரப்படாதம்மா. என்னம்மா இதெல்லாம்? 1 கோயிந்தா கோயிந்தா. நித்யா சொல்றத கேளுங்க. நித்யா. ஐயோ. சரி சம்மதிக்கிறேன்.